ஹலோ, வெல்கம் டு ஹவு டு டூ சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ எல்லா வைரஸையும் நம்ம மறந்துட்டு ஜம்முன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்லாமா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் கேரளா ஸ்வீட்டு. நான் சொல்ல போகிறேன், செஞ்சு பாருங்களேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பைனாப்பிளும் பனானாவும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் நான். நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு: ஒரு 300 கிராம் வெல்லத்தை உருக்கி வடிகட்டி வச்ச பாகு கொஞ்சம், அப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன், நேந்திர பழம் ஒரு பாதி பழம் சின்ன சின்னதாக வெட்டினது, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 கப் கோதுமை மாவு, கொஞ்சம் பைனாப்பிள் 1 கப் வரைக்கும் போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், வாசனைக்கு ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம கோதுமை மாவில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க. அப்புறம் அந்த நம்ம வெல்லத்தை உருக்கி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, கல் மண் எதுவுமே இல்லாத, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவோட நீங்கள் கலக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அதை ஒரு பேட்டராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தவாவை நீங்கள் சூடுபடுத்திட்டு அதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின உடனே முதல்ல சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பைனாப்பிளை, அதை எடுத்து இந்த சூடான நெய்யில் இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மெதுவாக வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிற பொருள் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற நேந்திர பழம். அதை இந்த பைனாப்பிளோட சேர்ந்து மெதுவாக வதக்க ஆரம்பிச்சிருங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கலாம். பழம் சாஃப்டாகிடும். இப்போ அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு இந்த பழக்கலவையோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக பொடிச்சு அதில் சேர்த்துருங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் எது வேணால் போட்டுக்கலாம். கிஸ்மிஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை மட்டும் நம்ம ஒரு 5-6 சின்ன சின்னதாக துண்டு பண்ணி இதில் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கடிக்கிறதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வாசனை அப்படியே பக்கத்து வீட்டிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னு இப்போ எட்டி பார்க்க போகிறாங்க பாருங்களேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும். பழமும் நெய்யும் சேர்ந்து தேங்காயெல்லாம் சேரும்போது வாசனை அடுத்தவங்களை எல்லாரையும் வாங்கன்னு அழைக்கும். கலவையும் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு வச்சுருங்க. இப்போ உங்களோட டாப்பிங்ஸ் ரெடி. மறுபடியும் நம்ம பேட்டருக்கே போயிடலாமா? நம்ம எங்கே ஊற்றி வைக்க முடியும் பாருங்கள். வாழை இலையை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா துடைச்சிட்டு இது மாதிரி கோனாக பண்ணிக்கலாம். கோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூத் பிக்ஸ் இருக்குது இல்லையா, அதை குத்தி வச்சிட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகிடாது. கீழே ஓட்டை கொஞ்சம் பெருசாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கவனமாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். உங்களுக்கு இலை கிழியிற மாதிரி இருந்ததுன்னா இலையை கொஞ்சம் வாட்டி இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவும் வெல்லத்தையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் நல்லா கட்டியாகவே இருக்கணும். அதை எடுத்து ஒரு 1/2 கோன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. வழிய ஊற்ற வேண்டாம். 1/2 கோன் ஊற்றிட்டு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் அடுக்கி வச்சுருங்க. நெருக்கமாக அடுக்கி வச்சுருங்க. அப்படி எல்லா கோன்லேயும் ஊற்றி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு கோனாக நிறக்க ஊற்ற வேண்டாம். ஏன்னா வெந்தோன்னா அது கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கும். வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ரெடியாக வச்சுருக்கிற டாப்பிங்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் அதில் போட்டுடுங்க. ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் லேஸாக அமர்த்தி விட்டுடுங்க. மாவு அது கூட மிக்ஸ் ஆகாத மாதிரி. ஆனால் இது அதோட மேலே அழகாக படியே இருக்கிற மாதிரி போட்டுடுங்க. இது எல்லாமே நல்லா அளவாக செட் ஆகுற மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் அடுக்கி வச்சிருங்க. ஸ்டீம் பண்ண போகிறோம் பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு இந்த பாத்திரத்தை அதுக்குள்ளே இறக்கி வச்சுருங்க.
இறக்கி வச்சுட்டு மூடியை டைட்டாக மூடிடுங்க, ஆவி வெளியில் போகாத மாதிரி. எல்லாத்தையுமே சரியாக செட் பண்ணிவிட்டு அதை இலையெல்லாம் நகராத மாதிரி, ஏன்னா மாவு வெளியில் வந்துடும், அதனால் நகராத மாதிரி செட் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஒரு சிம்மிலே வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நம்ம எப்படி இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு சின்ன குச்சியோ இல்லை ஸ்பூனாக விட்டு பார்த்தா உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வரும், அந்த அளவுக்கு வேகணும். இந்த ஸ்வீட் கும்பளப்பம்னுவாங்க. கும்பளப்பம்ன்றது கும்பளை இலையில் இந்த மாதிரி மாவு, அது அரிசி மாவு ஊற்றி பண்ணுறது. நான் உங்களுக்கு கோதுமை மாவு பண்ணியிருக்கேன். இது கும்பளை இலை இல்லை, வாழை இலை, அதனால இதுவும் கும்பளப்பம். வாழை இலையில் பண்ணின பைனாப்பிள் பனானா கும்பளப்பம். உங்களுக்கு இது ரொம்ப ரிச் ஃபுட்டு. கோதுமை இருக்குது, வெல்லம் இருக்குது, தேங்காய் இருக்குது, பைனாப்பிள், பனானா எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப ரிச் ஃபுட்டு. நீங்கள் ஒன்று சாப்பிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ஹெவியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் இல்லை. உங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்வீட்டை உங்களுக்கு நான் சொன்ன ஒரு 300 கிராம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸ்வீட் மிதமாக இருக்கும். ஈவினிங் ரொம்ப நல்லா ஒன்று சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ராத்திரி சாப்பிடணுமான்னு கூட யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். வெரி வெரி டேஸ்டி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதை மறக்காமல் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் பழைய ஞாபகம் வருதேன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அதனால் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை எதிர்பார்த்து நான் காத்துட்ருப்பேன். ஸோ டேக் கேர். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர்.